அனைவருக்கும் இனி நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மேரி லிஷியா கிச்சன் டைம். உங்களை அன்போடு அழைக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நத்தை வறுவல் எப்படி செய்யுதுன்னு நம்ம செய்து பார்க்க போகிறோம். டிஎஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நத்தை வறுவல் எப்படி செய்யுதுன்னு வாங்க டிஎஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு 5 பூண்டு பல், ஒரு பெரிய துண்டு இஞ்சிங்க, நத்தை வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் நத்தையை நல்லா கழுவிட்டு ஓடெல்லாம் நீக்கிட்டு ஒரு 4 தடவை நல்லா விசில் விட்டு நான் அவிச்சு வச்சுருக்கேங்க குக்கரில். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? 50 மில்லி மரச்செக்கு எண்ணெய் எடுத்துருக்கேங்க, கடலெண்ணெய். சிறிதளவு சோம்பு போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்காங்க உரலில் போட்டு. இந்த ஸ்டேஜில் நத்தையை சேர்த்துக்கலாம். இந்த நத்தைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இது இந்த நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியே போதுமானது. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. அதை நான் வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய், மிளகு சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்தா போதும். நம்ம ஒரு 3 மினிட்ஸ் அதை மூடி வச்சுக்கலாம். இப்படி இருக்கட்டும், லேசாக திறந்துருக்கட்டும். ஓப்பன் பண்ணலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு வறுத்து போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியே விடலை, இந்த குக்கரில் அவிச்சதோட அந்த தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு. வெந்துருச்சான் டிஎஸ். அப்போ நம்ம 2 மினிட்ஸில் இறக்கிடலாம். கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கலாம். நல்லா வெந்து எண்ணெய் பிஞ்சிருச்சு பாருங்கள். சுவையான டேஸ்டியான நத்தை வறுவல் ரெடி. இது சுடுசாத்தில் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சுக்காவாக நல்லா வெந்துருச்சுங்க. மண் சட்டியில் செய்யும்போது நல்லா ருசி கொடுக்குங்க. இந்த கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.